ஏண்டா உங்க கொண்டைக்கு கோகனட் ஆயில் போடுறதுக்காக கோணி பையில கட்டி காசை வாங்கிட்டு போனீங்கல்ல, எப்படிடா ஏஞ்சல் கோட்டை விட்டீங்க? இவன் தானே நம்ம ஏஞ்சல் நம்ம கடைசியா கார்ல கூட்டு போனது. யாரா ஏஞ்சல் தூக்குறது? அண்ணா யாருன்னு தெரியலண்ணா. டிராபிக் போலீஸ் மாதிரி வந்து காரோட சேர்த்து ஏஞ்சலினாவையும் தூக்கிட்டு போயிட்டானா. காரோடையா? ஏய், இந்த ஊர்ல புள்ள பிடிக்கிறவன், நாய் பிடிக்கிறவன், பிட் பாக்கெட் அடிக்கிறவன், கேடி, ரவுடி, பொறுக்கி எல்லாரும் தூக்கடா. என் ஏஞ்சல்னா மேல கை வச்சவன் என்ன 24 மணி நேரத்தில் என் கண்ணு முன்னாடி நிக்கணும். அவனை என் கையாலே கொல்லணும்டா. போங்க போங்கடா. எல்லாரையும் பிடிச்சாச்சு, விசாரிச்சாச்சுண்ணே. உங்களை பத்தி தெரிஞ்சவன் எவனும் ஏஞ்சல் தூக்கி இருக்க வாய்ப்பு இல்லைண்ணே. உங்களை பத்தி தெரியாதவன் தானே எவனும் தூக்கி இருக்கிறான். யார் அவன்? எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கு. அந்த லடாக்காரன் ஏன் நான் இல்லைன்ட்டான். அப்படி என்றால் நீ யார்? உனக்காக பணம் 2 லட்சம் கை காசை செலவு பண்ணிட்டு கிறுக்க மாதிரி உட்கார்ந்துருக்கேன். மரியாதையா நீ உன் முதலாளியை காட்டணும். நான் உன்னை கொண்டு போய் அங்க விடணும். நான் விட்ட காசை உன் முதலாளிட்ட வாங்கணும். இது டார்கெட். புரியுதா? அண்ணா தாசோட நாயை யாரும் தூக்கிட்டாங்களா? தாசோட நாயை தூக்கிட்டாங்களா? அவன் என்ன விட பயங்கரமான ஆளாச்சடா. என்ன சொன்னா? இல்ல பயங்கரமான ஆளாச்சடான்னு சொல்ல வந்தேன். அது அந்த தாசோட நாயை காணாம போச்சு இல்ல? ஆமா. அந்த நாயோட போட்டோ ரவுடிங்க வாட்ஸ்அப் குரூப்ல வந்துக்குது. பாரு. இந்த நாயை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த செல்ஃபில இருக்கு நம்ம குல்பீடா. ஐயோ நீ மாத்தி தூக்கத்து தாசோட நாயா? அவன் யாரு தெரியுமா? யாரா? உண்மையிலே ஒஞ்சா ரவுடி. உன்ன மாதிரி டம்மி பித்து கிடையாது. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? போட்டு தனியா லிவா தனியா கிட்டி தந்திர பிடிச்சு வச்சிருவான்டா. ஐயோ நான் ஊருக்கு போறேன். நான் ஊருக்கு இருங்கடா. ஏன்டா அப்படி பதறீங்க, கடறீங்க, உதறீங்க? இங்க வாங்கடா. தாசி யாருன்னு நமக்கு தெரியும்டா. ஆனா நம்ம யாருன்னு தாசுக்கு தெரியாது. குறிப்பா அவன் கண்ணுல நான் பட்டதே கிடையாது. இதான் அண்ணனோட ட்ரம் கார்டு. பப்புளு கிட்ட விட்ட அந்த 25 லட்சம் ரூபாய் காசை இந்த தாசு கிட்ட நான் வாங்கல. என் பேரு நாய் சேகரடா, நாய் சேகரடா, நாய் சேகரடா. இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குடா. எதுக்கு பயப்படுற? நாளைக்கு எந்த பிரச்சனையாலும் அண்ணனை ஃபேஸ் பண்ணுவாரா? அண்ணா இத பாருங்கண்ணே, எந்த டீலாலும் நீங்களே பாத்துங்க. ஆனா ஒண்ணு, நீங்க வாங்க போற 25 லட்சத்துல 10 லட்சத்தை நீங்க எடுத்துட்டு 15 லட்சத்தை எங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நாங்க ஜாலியா பிரிச்சுக்குவோம்ல. ஏண்டா பேஸ் பண்ண போறது நானு, கேஸ புடிட்டு போறது நீங்களா? அது விடுங்க. இங்க பாருங்க, நீங்க 25 லட்சத்தை வாங்குவீங்கல்ல, அப்ப அவன் நேர்ல உங்களை பாத்துட்டானா? ஆமா, நான் போனா தானடா அங்க. போன்லயே டீல் பண்ணோம்டா, போன்லயே. டேய், நாய ஒரு பக்கம் கொடுப்பேன், பணத்தை ஒரு பக்கம் வாங்க வேண்டாம். வாங்கிடுவியா? நின்னு வாங்க வேண்டாம். இது அடியா? அடங்கு. டேய், தடியா பொடியா, தில்லு இருக்கவே மட்டும் நெல்லு. பயப்படுறவன் பம்புறலாம் பறந்து ஓடிடு. இனிமே சாக அப்புறம் நமக்கு இவனை அச்சே ஓடு, திரும்பி பார்க்காம ஓடு. என்ன ஓடுறாங்க? ஆஹா, ரெடியா இருந்திருக்காங்க. உனக்கு கொடுத்துருக்கிற ஒரே வேலை எங்கிட்ட அடி வாங்குறது. அதுல என்ன உனக்கு அவ்வளவு சலிப்பு? நான் உன்னை எவ்வளவு சின்சியரா அடிக்கிறேன். அந்த சின்சியர் ஓடுறது இல்ல. ஓய், நாயை பொறி கொடுத்தது நீதான். நியாயமா பார்த்தா உன்னதான் அடிக்கணும். அந்த ஆள் அடி வாங்கினுங்கிறாப்ல. பின் என்னையா, அண்ணனுக்கு எப்போலாம் கோவம் வருதோ அப்போலாம் அடிக்கிறதுக்கு தானே அவனுக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்காரு. வாங்குற சம்பளத்துக்கு வாங்கட்டுமியா விடியா? ஒண்ணா போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. எதுக்கு ஆட்டோக்குள்ள போய் பேசுவோம். ஹலோ, யாரு? தாசு, உன் நாயை நான் தான் கிட்னாப் பண்ணிருக்கேன். அப்புறம் ஃப்ரெஷ் ஆகல. வாட செல்ல மரியாதையா சொல்றேன். 25 லட்சம் ரூபாய் கொண்டாந்து கொடுத்துட்டு உன் நாயை வாங்கிட்டு போ. இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் சொல்ற இடத்துல 25 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு உன் நாயை வாங்கிட்டு போ. ஏய், நீ இப்ப எங்க இருக்க? யோ, நான் எங்க தான் உனக்குறியா?
நான் தூண்ல இருப்பேன், துரும்புல இருப்பேன், இரும்புல இருப்பேன், கரும்புல இருப்பேன், எல்லாத்துலயும் இருப்பேன். காசை கொடுத்து நாயை வாங்கிட்டு போவியா? தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இடியட். ஐயா போன. என்ன வண்டி மேல வண்டி போய்கிட்டு இருக்கு? டேய், யாரா லாரி மேல ஆட்டோ ஏத்துனது? நாங்க தான். ஏத்தனை பூரா லாரிக்குள்ளதான் இருக்காங்களா? யார கேட்டு ஏத்தனீங்க? யார கேட்கலாம்? சரி, இப்ப வண்டி எங்க போயிட்டு இருக்கு? நீ யாருக்கிட்ட எவ்வளவு நேரம் போன்ல பேசிட்டு இருக்கியோ அவங்க கிட்ட தான் வண்டி போயிட்டு இருக்கு. எல்லா வண்டிய அதான் வண்டி தான் போயிட்டு இருக்குல்ல, அப்புறம் என்ன வண்டி எடுக்க சொல்றேன்? ரிட்டேடா? போ, ஒரே வேற போங்க, போய் தொலைங்க. யாரும் முடிச்ச போது ரொம்ப டீசெண்டா டீல் பண்றாங்களே. கியோ 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 மயோ கியோ மயோ கியோ. டீசெண்டான ஆளு என் கேங்ல 4 கூழு. நாய் சேகர் மட்டும் கூழு, என் மூளை தான் என் கூழு. அந்த வண்டபுல அடி வாங்கத்துக்கு. ஏய், நீங்க எப்படா இங்க வந்தீங்க? உங்களை தூக்கத்துக்கு முன்னாடி எங்களை தூக்கிட்டு வந்தாங்களே. மண்டபத்திலாம் உரிச்ச குழி மாதிரி இருக்கு. அതെ முடிய செடி மேல பிச்சு பிச்சு எடுக்காங்களே. இங்க பாருங்களே, பல்லெல்லாம் கையிலே புடிங்கி புடிங்கி எடுக்கிறானே. கையிலையா? தடி அடிக்கிறானா உங்களை? ஐயோ பாருங்க. டேய், பேசுற மாதிரி 100 ரூபா குடுறா. மாட்டேன். டேய், பந்தயம் கட்டல. மாட்டேன். டேய், என்னடா உங்க 2 பேருக்குள்ள சண்டை? அண்ணே, நான் சொன்னேன் உங்களை இன்னைக்கு தூக்குவாங்கன்ட்டு. இவன் சொன்னா உங்களை நாளைக்கு தான் தூக்குவாங்கன்ட்டு. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு தூக்கிட்டு வந்துட்டானுங்கல்ல, அப்ப நான் தானே ஜெயிச்சேன். பேசுற மாதிரி 100 ரூபா நீங்களே வாங்கி கொடுங்க. ஏண்டா, இவ்வளவு நொறுக்கியும் உங்களை நொங்க கழட்டியும் என் மேல பந்தயம் கேக்குது. பந்தயம் யாரா? யாரா அவன்? இவதான் எங்க கேங் லீடரு. இருக்கிறதே 2 பேரு. அதுக்கு பேரு கேங்கு, அதுக்கு இவன் லீடரு. ஹலோ. Can I sit? Thank you. ஐயோ, அடக்க மாட்டான் பண்ண. You sit. எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்த மாட்டேன்றானே. நான் உங்ககிட்ட 3 கேள்வி கேட்பேன். அதுக்கு மட்டும் நீ கரெக்டா பதில் சொல்லிட்டா உங்களை நான் உயிரோட விட்டுறேன். முடிஞ்சிச்சு. Yes. Proceed. கேள்வி நம்பர் 1, முத்துமாரியம்மன் கோயில் வீதி நம்பர் 10 ஒரு கருப்பு நாயை கடத்திருந்த நீதானே? Definitely. கேள்வி நம்பர் 2, TN22 TT 1797 அந்த காரோட சேர்த்தான நாயும் கடத்தன? Exactly.